ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடு பார்த்துட்டு வந்து பாருங்கள், அப்போ தான் கதை புரியும். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்மளே எபிசோடு 2க்குள்ளே போயிடலாம். நம்ம சேட்டரோட ஆரம்பத்தில் ஹீரோ கிளாஸில் உட்காந்துக்கிறான். அந்த டிராகன் கொன்ன பிறகு நான் எப்படி இங்கே வந்தேன்? இந்த 20 வருடமாக த ஃப்ரீச்சல் ரூட் டொமைன் த இந்த அவேக்கிங். நீங்கள் டீசன்ட் த கல்டிவேட்டட் யூனிவர்சிட்டி த லாஸ்ட் கல்டிவேட்டர் இந்த ஃபேமிலி. ஹீரோ வேறு நினைக்கிறான், வித்தியாசமாக இருக்குது. நான் ஏன் அந்த பெண்ணின் வார்த்தை தொடர்ந்து கேட்டு கொண்டு இருக்கிறேன்? நான் கிளாஸ் ஆசிரியருக்கு 50,000 கொடுத்து உடனடியாக இடமாற்றம் செய்தது போல் இல்லை என்றால் அவள் சொன்னது பற்றி எனக்கு எரிச்சலாக இருந்தது. புதிய இடமாற்றம் பையனே, இந்த கிளாஸின் விதிகளை உனக்கு சொல்லி கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரமும் குறைந்தது ஒரு பாட்டிலின் பாடி ஃபுல் பில், ஒரு பாட்டிலின் கோஸ்ட் ஈவான் பில், மேலும் ஒரு அளவு குவான் மெடிசன். இந்த குவாலிட்டி எல்லாம் எனக்கு கொடுக்க வேண்டும். இந்த பையன் சொல்கிறான், பாருங்க அந்த பையனை. ஜாங்சியோ மீண்டும் ஒரு புது பையனுக்கு பாடத்தை புகட்டுறான். இந்த பொண்ணு வேற சொல்லுது, இதை பார்க்க ஒரு தகுந்த நிகழ்ச்சி. ஹீரோ சொல்கிறான், நான் ஏன் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும்? ஏன்டா பெஞ்சில் காலை வைக்கிறேன்? அடடா, இது என்னோட கிளாஸ். விரும்பி நான் எங்கே வேண்டாலும் காலை எடுத்து வைப்பேன். தவிர நான் வழக்கம் போல் ஜன்னலிருந்தே கீழே குதிப்பேன். உங்களை போல படிக்கட்டில் ஏற மாட்டேன் தாண்டா முடியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மதியம் கிளாஸ் முடிந்தவுடன் நீ பொருட்களை டெலிவரி செய்யவில்லை என்றால் எல்லாரும் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தி உன்னை பள்ளியில் முன்பக்க விளக்க கம்பியில் கட்டி வைப்பேன். ஹீரோவில் காலை வேற பார்க்குறான். டக்குன்னு ரெட் கலரில் கண் இதுவாகுது. டக்குன்னு ஹீரோவில் டக்குன்னு காலையே ஒரு அடிச்சடிக்கு தாயில் போய் கீழே டமான்னு முட்டிக்கினான். தலைவரில் 3வது மாடியிலேருந்து விண்டாரு. பார்த்தீங்களா, உன்னோட முகத்தின் முதலில் தரையில் விழுந்தது. அவர் 100 மடங்கு சுத்திகரிக்கப்பட்ட எக்கு டெக்னிக் ட்ரைனிங் செய்கிறார். அவன் இங்கேருந்து வீழ்ந்ததுக்கெல்லாம் சாக மாட்டான். அச்சச்சோ, என்ன ஒரு அவமானம். அவன் செத்து போயிருந்தா கிளாஸில் ஒரு ரேங்க் மேலே வந்துட்டு இருப்பேன். அடா பாவி, கிளாஸுக்கு பின்னு வெளியே போகல, அப்போ காலை உடைக்கிறேன்டா. நீங்கள் ஏமாத்திட்டீங்க. ஜாங்சியோ ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் யாரும் அடித்ததில்லை. அவங்களோட ஃபேமிலி பவர்ஃபுல் ஃபேமிலி மற்றும் செல்வாக்கு மற்றும் கல்டிவேட்டர் கிளான், பாடி ஃபுல் டெக்னிக் லெவல். அவன் சொன்ன வார்த்தை கேட்காதவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பம் உடையும் வரையும் அவன் குடும்பத்தை நாசப்படுத்துவான். அவன் சொல்லது போல் நீ ஓடலை, ஆனால் உன்னால் ஒழிய முடியாது. உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்டா. கிளாஸ் முடிந்த உடனே பின்னர் வீட்டுக்கும் செல்லும் வை. தவிக்க முடியாத அளவுக்கு வரும் குஜிசாலை தவித்து விடுவது நல்லது. அவங்க அந்த இடத்துல தான் எல்லாரும் இருந்து தாக்குவாங்க. மட்டும் சொல்கிறான், பாஸ் நாங்கள் 3 பேரும் அந்த பையனை கவனித்து கொள்வது அவசியமா? உனக்கு என்னடா தெரியும்? அந்த குப்பனாய் ஒரு சாதாரண நபரை போல் நம்ம பாஸ் ஒரே வரல நெசுக்கிடுவாரா அப்படின்னு மஞ்சகலம் சொல்கிறான். ஆனால் அது தனிப்பட்ட முறையில் செய்ய அது மிகவும் அதிகமாக இருக்கும். அதை நம்ம தான் கையாள வேண்டும். அந்த சின்ன பையன் பயத்திலே நடுங்கி கொண்டிருக்கிறான். அந்த பையன் எங்கேருந்து எப்படி தப்பிக்கலாம் என்று பார்க்குறான். ஆனால் அது முக்கியம் இல்லை. எனக்கு எல்லா திசையிலும் ஆட்கள் இருக்கிறாங்க. அவனால் தப்பிக்கவே முடியாது. பாஸ் எல்லாத்தையும் நினைக்கிறார். நான் ஒளிஞ்சிக்க போகிறேன்னு யார் சொன்னது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வரான். அவன் உண்மையிலே நம்ம ட்ராப்பில் நடந்து வந்துட்டான். உனக்கு எப்படி எங்கேருந்து தப்பிக்க முடியாது உனக்கு தெரியும். அவனோட மரணத்தை ஏற்றுக்கொண்ட முடிவு பண்ணிட்டான் இல்லையா? இவனை பார்த்தா பயங்கரமாக தெரியவில்லை. அவன் என்ன திட்டமிடுகிறான்? தனது உண்மையான பலத்தை மறைத்து ஒரு ஆச்சரியமான தாக்குதலை தொடங்க பலவீனமான போல நடிக்க முடியும். அவர் மிகவும் அரிய வகை நபராக இருக்க முடியுமா? என்ன ஒரு பைத்தியக்கார கேங். ஸ்கூல் வாசலில் யாராவது மூளை முடுக்க உங்களுக்கு தைரியம் இல்லையா? அதற்கு பதிலாக யாராவது பதுங்கி தாக்குவது. தாக்க எவ்வளவு தூரம் ஒரு சந்து தேர்ந்தெடுத்தீங்களா? இங்கே வருவதற்கு நிறைய முயற்சி தேவைப்பட்டது. கமான், என்னை அடிடா. நீ ஒரு வெறியா? நீ என்னடா சொன்ன? என்னோட கிக்கால உன்னை கொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு எட்டி உதைக்கிறான். எட்டி உதச்சிக்கு ஹீரோ அந்த சைடில் போய் வீறான். ஹீரோ அதில் போய் டம்மான்னு வீறான். என்ன இவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான். அவன் எவ்வளவு கோவத்தோட வெளிப்பட்டான் அவ்வளோத்தானா அப்படின்னு மட்டும் சொல்கிறான். அப்போ அவன் நிஜமாகவே புதுசாக இருக்கிறான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது பாடி ஃபுல் 5th லெவலில் ஒரு அடி. உங்கள் இன்டர்னல் ஆர்னன் துண்டாக்கப்பட்டது. நீங்கள் நீண்ட கால லைஃப் ஆய மாட்டீங்கள். இது எனக்கு ஒன்றும் வெளிக்கவில்லை. இதை பாடி ஃபுல் 5th லெவல் நினைக்கிறீங்களா? இரவில் அடிக்கடி வேட்டையாடி விரட்டப்பட்ட ஒரு தோல்வியற்றர் போல மென்மையாகவும் பலவீனமாகவும். அப்படியே மூஞ்சி தரடா வச்சுன்னு உன்னை கொன்னுடுவேன். நீ மூச்சு நிறுத்துற வரைக்கும் என்னால் காத்திருக்க முடியாது. நான் இப்போது உன் தலை காலால் நெசுக்க போகிறேன்டா.
அடிக்கிறதுக்கு போனாலும் அந்த காலே காணும், அவன் சும்மா ரத்தமாக இருக்குது. மொட்டை வேற பார்க்குறான், அவன் வேற பயத்தில் இருக்கிறான். இன்னொருத்தன் அவர் ஆன்னு கத்துறான் காலை பூச்சிக்கின்னு. இப்போது நிஜமாகவே நீ கால் இல்லாதவன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இவ வேற சொல்கிறான், நான் உன்னை கண்டுபிடித்துட்டேன். அவளை பார்த்து எல்லாரும் பயந்துன்னு இருக்கிறாங்க. ஒரு கண் சிமிட்டலின் என் முன் பக்கத்தில் இந்த பெண் திடீரென்று வந்து விட்டா. இவர அவன் கத்தியத்துக்குன்னு போய் அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு போகிறான். இவன் வேற சொல்கிறான், டே அப்படி அடிக்கிறாத, இந்த மூவியோட டெஸ்டாய் ஆகிடும். அப்படியே அந்த இடம் டமால் வெடிது. சுற்றி பாருங்க, இது மாதிரி ஆயிடுச்சா. இவன் வேற அந்த இதுவில் நின்றுக்கிறான். இந்த முட்டாள் சுத்திக்கிறது எல்லாத்தையும் அழித்து விட்டான். நேரம் வரும்போது வீட்டு ஓல்டு மேன் நிச்சயமாக மரணத்தை உச்சியிலே வெடிக்கப் போகிறார். இவ்வாறு அந்த இடத்துல பார்க்குறான். மொட்டை வேற பயத்தில் இருக்கிறான். அந்த அடி மாண்டிலே விந்துக்குது. இவ்வாறு பயத்தில் இருக்கிறான். வாய்க்குள்ளே கூசே போயிடும், அந்தளவுக்கு பயத்தில் இருக்கிறான். பின்னால் திரும்பி முறைச்சி பார்க்குறான். இதோட சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் நண்பர்களே.